வணக்கம் மக்களே. இன்றைய பதிவு ஃபைனான்சியல் பிளானிங் பற்றிய ஒரு விழிப்புணர்வு திருக்குறள் மூலமாக உங்களுக்கு விளக்கம் தருகிறேன். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. வருமானம் வருவதற்கான வழி என்னென்ன இருக்கிறது என்பதை ஆராய்வதும் அந்த வழியின்படி வருமானத்தை சேர்ப்பதும் அப்படி சேர்த்த பணத்தை பாதுகாப்பதும் அப்படி பாதுகாத்த பணத்தை எந்தெந்த தேவைகளுக்கு எப்படி செலவிட வேண்டும் என்று பார்த்து செலவு செய்வதும் ஒரு சிறந்த அரசு என்று திருவள்ளுவர் அவர்கள் சொல்கிறார். நண்பர்களே, உறவுகளே, வைக்க தெரியாதவன் எடுத்துட்டு போய் வைக்க போர்ல வச்ச கதையா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் எடுத்துட்டு போய் எங்கன்னா பாதுகாப்பா இல்லாத இடத்துல முதலீடு செய்து விடாதீர்கள். ஏன்னா இப்ப ஃபண்டு சீட்டு யார்கிட்டயாச்சும் நாங்க எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, சேவிங்ஸ் பண்ணுங்க, இன்சூரன்ஸ் எடுங்கன்னு கேட்டா இப்பதான் ஃபண்டு சீட்டு போட்டேன்னுவாங்க, இல்லை தள்ளு சீட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபண்டு சீட்டு போடலாம், தள்ளு சீட்டு போடலாம். அதே போல் சென்னையில் இருப்பாங்க. அதாவது சென்னைன்னு குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக இவங்க இருக்கிற இடம் ஒன்றா இருக்கும். ஆனால் எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு பிளாட் வாங்கி போடுவாங்க. அதாவது இந்த முதலீடுகள் எல்லாம் நான் செய்ய வேணான்னு நான் உங்களுக்கு சொல்லலை. முதலீடுகள் செய்யலாம், லாபத்தை பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி அந்த முதலீடு பாதுகாப்பானதா, உத்தரவாதமாக நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி முதலீடுகள்ன்றது கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு நமக்கு பணம் வருதுன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு நகைச்சுவை ஒன்று, கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை ஒன்று இந்த வீடியோவோட இணைக்கிறேன் பாருங்க. திடீர்னு லாட்டரி சீட் அடிச்சிரும். ஒரு அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் ஒரு மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. என்னங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அது லாட்டரி சீட்ல 15 லட்சம் வந்துருச்சு. கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ணை திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட் கண்ணை திறந்துருச்சுடி. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேட்கலாம் பாரு, கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன வேற அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தேவாலயம் என்ன வேற வாங்கிக்கலாம்னே. ஐயோ, இப்போ எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு அடிச்சு தள்ளிட்டு டாடா பில்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்டையரமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே, இந்த தெரு என்ன வேலைன்னு கேளுங்க. ஐயோ, இந்த ஊர் என்ன வேலைன்னு கேளுங்கன்னுவாரு. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு வாங்கியே ஆகணுமே அப்படின்னுவாரு. அதுபோல நமக்கு சர்ப்ளஸ் நிறைய இருந்ததுன்னா நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் முதலீடு செஞ்சுக்கலாம். ஆனா ஒவ்வொரு ரூபாயை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கன்னும் போது அந்த பணத்தை 100% பாதுகாப்பா உத்தரவாதமா உங்களுக்கு திரும்பி வர இடத்துல முதலீடு செய்யணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் விலை மதிக்கக்கூடியது என்பதால் அதிகமான அளவு லாபம் வருகிறது, அதிகமான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க, அதிகமான அளவுக்கு வட்டி தராங்க, 1 போட்டா 10 வருது அப்படின்லாம் நம்பி ஏமாற வேண்டாம். ஒரு பேராசையில போனோம்னா அந்த பேராசை என்பது ஒரு பெரு நஷ்டமாகத்தான் நமக்கு அது முடியும். பாதுகாப்பான முதலீடு என்று நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டா, நான் இப்பவும் மிக மிக உறுதியாக அழுத்தம் திருத்தமாக மக்களிடையே சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இப்போ நம்ம எங்கன்னா ஒரு ஃபண்டு சீட்டு போடுறோம், ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா நம்ம யாருக்கிட்ட போய் முறையிடுறோம்? அதாவது ஃபைனான்சியலாக எங்கேயாச்சும் நம்மளை சீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட போய் முறையிடுறோம்? அரசாங்கத்துக்கிட்ட தான் முறையிடுறோம். அது மறுபடியும் நமக்கு திரும்பி கிடைக்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் போராடுறோம். அப்படிலாம் இல்லாமல் மத்திய அரசின் இறையாண்மை உத்தரவாதம் என்று சொல்லக்கூடிய சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய எல்ஐசி என்கின்ற இந்த மாபெரும் நிறுவனத்தில் உங்கள் பணம் 100% பாதுகாப்பாக இருக்கும்.
என்பதால் உங்களுடைய முதலீடை அதிகமான லாபத்திற்கு ஆசைப்படாமல், அதிகமான வட்டிக்கு ஆசைப்படாமல், பாதுகாப்பான முதலீடுவே முக்கியம் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் எல்ஐசியில் முதலீடு செய்ய வேண்டும். மறுபடியும் இந்த திருக்குறளை ஒரு முறை உங்களுக்கு சொல்றேங்க. இயற்றலும் வருவாய் வரக்கூடிய வழிகளை தேடுங்கள், அப்படி அந்த வழியின்படி அந்த பணத்தை சம்பாதியுங்கள். ஈட்டலும் சம்பாதிப்பதும், அப்படி சம்பாதித்த பணத்தை காத்தலும், பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா ஒவ்வொரு பணமும் வேல்யூ. அந்த பணத்தை இந்திய அரசாங்கத்துடைய, மத்திய அரசினுடைய சாவரின் கேரண்டி, இறையாண்மை உத்தரவாதம் தரக்கூடிய நமது எல்ஐசியில் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு காப்பீடு பலனும் கிடைக்கிறது, அதே நேரத்தில் சேமிப்பு பலனும் கிடைக்கிறது. இந்த உங்களுடைய வருவாயை, உங்களுடைய வருமானத்தை அந்த முதலீடு செய்யும் பொழுது நீங்கள் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட ஒவ்வொரு ஸ்டெப்பாக மிக சரியாக ஒரு திட்டமிடலாம். குழந்தையுடைய கல்விக்காக இந்த சேமிப்பு, அல்லது இந்த குழந்தையுடைய திருமணத்திற்காக இந்த சேமிப்பு, அல்லது குழந்தையுடைய எதிர்கால தொழில் வாய்ப்புக்காக இந்த சேமிப்பு, அல்லது நம்மளுடைய எதிர்காலத்திற்காக, அதாவது 60 வயது வரைக்கும் நம்ம வேலை செய்கிறோம், அதுக்கப்புறமேட்டு ஒரு 90 வயசு வரைக்கும் வாழறோம்னா அந்த வாழக்கூடிய அந்த 30 வருட காலங்களுக்கு நமக்கு தேவையான மருத்துவ செலவோ அல்லது அடிப்படை வசதிகளோ பூர்த்தி செய்வதற்கு தேவையான ரெகுலர் இன்கம், கேஷ் ஃப்ளோ வேணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன வகையில் நம்ம சேமிக்கலாம். நம்ம இறக்கும் போதும் ஒரு மரியாதையோட கௌரவமோடு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிபெண்டன்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தை கிரியேஷன் பண்ணிட்டு போனலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மிக சரியாக திட்டமிட்டு நம்மளுடைய சேமிப்பை செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு சேமிப்பு திட்டங்களை, ஃபைனான்சியல் பிளானை உங்களுக்கும் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்கு உங்கள் குடும்பத்திற்காக உருவாக்கி தரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய என்னுடைய எண்ணிற்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வகையில் ஒரு சிறப்பான ஒரு தொலைநோக்கு திட்டமான ஒரு சேமிப்பு திட்டத்தை உருவாக்கி தருகிறேன் என்பதை இந்த காணொளி மூலமாக உறுதி செய்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு உண்மையிலே ஏற்புடையதாக இருக்குமானால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிருங்கள். என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.